ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பூனைக்குட்டி 2வது டைம் குட்டி போட்டிருக்குது. இந்த பூனை குட்டியாக இருக்கும் போதுலேருந்தே நாங்கள் எடுத்து வளர்த்துலங்க. இது ஆல்ரெடி ஃபஸ்ட்டே குட்டி போட்டு அதனோட குட்டியை கூட்டிகிட்டு தான் இங்கே சும்மா தெருவில் தான் சுற்றிட்டு இருந்துச்சு. அங்கே இங்கேயும் எல்லார் வீட்லேயும் போய் சாப்பிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு சிலருக்கு இந்த பூனை பிடிக்காது, அதனால் கல் எடுத்து அடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நான் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு அதுக்கு பால் ஊற்ற ஆரம்பித்தேன். அதுலேருந்தே எங்கள் கூட நல்லா செட் ஆகிருச்சு. நாங்கள் எங்கேயாவது போனால் வந்தால் கூட எங்களை பார்த்து கியா கியான்னு உழைக்கும். ஒரு 10 நாள் எல்லாம் போயிட்டு வந்தாலும் உடனே கதவு நீக்கிற சத்தம் கேட்டுச்சுன்னா வந்துடும். எங்களுக்கு முன்னாடி இவ தான் வீட்டுக்குள்ளே வருவா கதவு நீக்கிட்டு. அந்த மாதிரி ஒரு பூனையாக மாறிடுச்சு. இது 2வது டைம் குட்டி போட்டிருக்கு. பாருங்கள், அதனோட குட்டிகள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அது இந்த சென்ட்ரல் இருக்கிறது பார்த்திங்களா, அதுக்கு முடியே இருக்காது. ஆனால் அது அவ்வளோ சேட்டை பண்ணும். வெள்ளை பூனை மேலே ஏறிட்டு கழுத்தை பிடிக்கிறது, அமுக்கிறது, இந்த வேலையெல்லாம் இது பண்ணுது. இந்த கலீஸ் இவ பேர் கலீஸு. கலீஸ் பார்த்திங்கன்னா எங்களை நம்பி விட்டுட்டு போயிடுவா. இந்த குட்டி போட்டதுக்கப்புறம் போவா, 10 நிமிஷம் கழித்து வருவா. அப்புறம் அதுக்கு அட்டை பொட்டியெல்லாம் செட் பண்ணி எல்லாமே பண்ணி வச்சுருந்தது. இது எப்போ குட்டி போட்டுச்சுன்னு பார்த்திங்கன்னா மே 9, இன்னையோட 20 நாள் ஆச்சுங்க. ஃபஸ்ட்டு 8 நாள் மட்டும்தான் எங்கள் வீட்டில் வச்சுருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் அப்பு இருக்குல்ல, அப்பு கண்டு பயந்துட்டு குட்டி ஏதாவது பண்ணிடும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுச்சு. மாற்றி வச்சுருக்க இடத்த. ஆனால் இவன் மட்டும் வந்து பாலை குடிச்சிட்டு போயிட்டுருப்பா. டெய்லி காலையில் வந்துடுவா, மத்தியானம் வந்துடுவா, நைட்டு வந்துடுவா, இடையிலையும் வருவா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.